வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் செட்டப் பாக்ஸினுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய எஸ்டி அன்பாக்சிங். வரக்கூடிய வீடியோக்களை ஹெச்டி அன்பாக்சிங் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஏர்டெலுடைய செட்டப் பாக்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சைஸ் எல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. இது மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், தாய்லாந்துன்னு போட்டிருப்பாங்க. அங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க நமக்கு. அடுத்து நம்ம கவர் பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இதுதான் உங்களுக்கு ரொம்ப நேனோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸு பெருசாக இருந்தது, வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஏர்டெல் லோகோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 18 வோல்ட் கேபிள் இன்புட் போகிறது. அடுத்து 3 ஏவி பின்னு. அடுத்து இது வந்து வாரண்டி சீலு. ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டிருப்பாங்க. இது எக்காரணத்தை கூட இந்த வாரண்டியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாக்ஸ் கம்ப்ளைண்ட்னா ஒரு சில கடையில் கிளைம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் பாக்ஸு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி கார்டு. நம்ம கலைஞர் டிவி, எல்இடி டிவிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து பவர் அடாப்டர் 12 வோல்ட் 1 ஆம்பியர். இந்த பவர் அடாப்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரிஜினல் ரிமோட்டு. சேனல் மாற்றுறதுக்குலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பாக்ஸில் ஸ்மார்ட் கார்டெலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய சன்டைரக்ட் பாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கங்க, டாடா ஸ்கை, ஏர்டெல் எல்லாத்துலேயுமே இப்போ ஸ்மார்ட் கார்டை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒன்லி நம்ம அக்கௌண்ட், நம்ம மொபைலுக்கு, நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அப்படியே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் பின்னாடி எடுத்து விட்டாங்கன்னா அப்பப்போ படம் வராமல் போயிடுது. அந்த ஒரு காரணத்தை கொண்டுட்டு இதை வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோ அவுட்புட் கிளாரிட்டியை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு நான் இமேஜஸில் கொடுத்துருக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி தமிழ். இதுவே பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி தான், 42 இன்ச் டிவி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. எஸ்டிக்கே நல்லா கிளாரிட்டி கொடுத்துக்கிறாங்க. ஹெச்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட கிளியராக இருக்கும். ஓகேவா நண்பர்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.